இந்து புராணங்களின்படி ஆதி விஸ்வேஸ்வர் என்ற பெயருடன் காசியில் ஆதிலிங்க வடிவில் நிறுவப்பட்டது. கிமு 11ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஹரிச்சந்திரர் மற்றும் பேரரசர் விக்கிரமாதித்தன் காலத்தில் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கிபி 1194இல் கோரியின் முகமது என்பவரின் தளபதி படையெடுப்பின் போது இக்கோயில் முதல் முறையாக இடித்து தகர்க்கப்பட்டது. அதன் பிறகு முகலாய பேரரசர் அக்பரின் ஆட்சி காலத்தில் கிபி 1585இல் மீண்டும் ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டது. இந்திரபிரஸ்தம் போல பிரம்மாண்டமாக இருந்த அக்கோவிலை முகலாய பேரரசர் அவுரங்கசீப் கிபி 1669இல் இடித்து அதன் சுவர்களை ஆதாரமாக கொண்டு அருகில் ஞானவாபி மசூதியை கட்டினார். அவுரங்கசீப்பின் அழிவுக்கு பிறகு காசிக்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்தது மராட்டிய பேரரசு. கிபி 1780ஆம் ஆண்டில் இடிக்கப்பட்ட மூல கோயிலின் அருகிலேயே தற்போதைய காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டி எழுப்பினார்கள் மராட்டிய மன்னர்கள். இதுவே நாம் இன்று காணும் கோயிலாகும். காசி என்றால் ஒளி வீசுவது என்ற பொருள். இதனால் காசி ஒளியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. வாரணாசி என்பது வருணா மற்றும் அசி என்ற 2 ஆறுகளின் பெயர்களின் தொகுப்பாகும். சிவபெருமான் தனது திரிசூலத்தின் மேல் காசியை தாங்கிக் கொண்டிருப்பதாகவும் இங்கு இறப்பவர்களுக்கு மோட்சமே கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத் என்னும் இடத்தில்தான் கௌதம புத்தர் ஞானம் அடைந்த பிறகு தனது முதல் போதனையை வழங்கியுள்ளார். மேலும் சமண மதத்தின் 23வது தீர்த்தங்கரான பார்ச்சுவநாதர் காசியில் பிறந்துள்ளார். இதன் மூலம் சமண மற்றும் பௌத்தம் ஆகிய இரு மதங்களுக்கும் காசி முக்கிய மையமாக இருந்துள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காசிக்கு வந்து அதன் செழிப்பான கல்வி நிறுவனங்களை பற்றி எழுதியுள்ளார். இந்த மண்ணில் உள்ள லிங்கமானது வெறும் கல்லால் ஆனது அல்ல, அது அக்னி ஸ்தம்பமாக தோன்றிய ஜோதிர் லிங்கத்தின் மையப்புள்ளி. அந்த நெருப்பின் ஒரு சிறு பகுதி இந்த மண்ணில் தான் அடங்கி கிடக்கிறது. அந்த வெப்பம்தான் ஞானமாக பரவுகிறது. எங்கோ பிறக்கும் ஜீவன் இங்கு வந்து தியானம் செய்கிறது. இங்கு ஓடும் கங்கை சாதாரண நீரல்ல, அது ஞான தீர்த்தம். அதில் மூழ்கி எழும்போது மனிதனின் பல கோடி பிறப்புகளின் கர்ம வினைகள் கழுவப்படுகின்றன. மரணத்தை யாரும் விரும்புவதில்லை, ஆனால் காசியில் சாவதே பெரும் வரமாக கருதப்படுகிறது. ஜீவன் பிரியும் கடைசி நொடியில் நான் யார் என்ற தாரக மந்திரத்தை ஓதி அந்த ஜீவனை தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் ஈசன். இதுபோன்ற முக்தி பேற்றை அடைய வேறு எந்த இடமும் இந்த அண்டத்தில் இல்லை. ஈசனின் தரிசனத்தை நாடுபவர்கள் இந்த மண்ணில் உள்ள ஏழைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவளித்து சேவை செய்வதே ஈசனுக்கு செய்யும் உன்னதமான வழிபாடு என்பதை மறக்க வேண்டாம். மனிதன் எங்கே இருந்தாலும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது காசியில் நீராடியதற்கு சமமாகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. தென்னாளுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.